எல்லாருக்கும் வணக்கங்க. கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய 2025 வருடம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? 2025 வருடத்தில் இந்த பிரபஞ்சம் கும்பராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 2025 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை பிறக்கப்படுது. அந்த தருணத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த கிரக அமைப்புகள். அதுபோக 2025 வருடம் கும்ப ராசிக்கு மிக முக்கியமான ஒரு வருடம். கும்ப ராசியாதிபதி சனி பகவான் கும்பராசி நண்பர்களுக்கு ஜென்மத்தில் இருக்கிற சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பயிற்சி அடைகிறார். அதுபோக கும்பராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான், 11வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான் 4வது பாவகத்திலிருந்து 5வது பாவகத்துக்கு இடம்பெயர்ச்சி செய்கிறார். அப்போ குரு பகவானுடைய பார்வை கும்பராசி நண்பர்கள் வாங்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கும்ப ராசி மேலே ராகு பகவானும் கும்ப ராசிக்கு 7வது பாவகத்தில் கேது பகவானும் வரக்கூடிய ஒரு சூழல். இது எல்லாமே இந்த 2025 வருடத்தில் நடக்க போகுது. வருடம் பிறக்குதுன்னா பிறக்கும் போது இருக்கக்கூடிய அந்த கிரக அமைப்புகளை மட்டும் வச்சு பலன் சொல்கிறது 100% சாதகமாக இருக்காது. அதன் பிறகு வருடம் முழுவதும் வரக்கூடிய கிரக அமைப்புகள் என்னவோ அதை ஆராய்ந்து சொல்கிறது தான் சரியான ஒரு பலன்களாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் மிக மிக துல்லியமாக இந்த பலன் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தான் இந்த போர்டு வச்சுருக்கிறேனுங்க. நான் எந்த அடிப்படையில் நான் அந்த பலன் சொல்கிறேன்றது நீங்களும் புரிஞ்சுக்கிடணும். பலன் மட்டும் சொன்னால் போதாதுங்க, அந்த பலன் எந்த வகையில் வருதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க, சார் எங்களுக்கு பாடமெல்லாம் எடுக்க வேணாம், கிளாஸ் எல்லாம் எடுக்க வேணாம், பலன் மட்டும் சொல்லுங்கள் சார். நான் எந்த அடிப்படையில் சொல்கிறேன்றது தெரிஞ்சால் தானே அது உண்மையாக பொய்யா நீங்களும் தெரிஞ்சுக்கிட முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறேனுங்க. இது எனக்கு கஷ்டம், எனக்கு வேலை அதிகம். ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு ஒரு 2 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வேலையை முடிச்சுட்டு போகலாங்க, அது சரியாக இருக்காது. புரிதல் தாமதமானாலும் பரவாயில்லைங்க, முழுமையான ஒரு பலன் சொல்லணுன்ற ஆதங்கம் தானுங்க. ஒரு நாளைக்கு 10 வீடியோ நான் போட போகிறது இல்லையே, ஒத்த வீடியோ, அது ஒரு வீடியோ போட்டாலும் தெளிவாக போடணும், அதுதான் என்னுடைய ஆதங்கம். அதுபோக அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்ப ராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வருடப்பிறப்பு அன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம் தனகாரகனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதுபோக கும்ப ராசி சனி பகவானோட சுக்கிர பகவானும் சேர்ந்திருக்கார் வருடப்பிறப்பு அன்னைக்கு. எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக எதிர்பார்ப்புகள் இருக்கும். 2025 வருடம் பிறக்கப்படக்கூடிய தருணமே கும்பராசி நண்பர்களுக்கு யோகம் தானுங்க. பொதுவாகவே பாதச்சனியில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க எத்தனை மாதம்? ஒரு மூணு மாதம் மட்டும்தானுங்க. ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், இந்த 3 மாதம் மட்டுமே உங்களுக்கு ஜென்மச்சனி. பாதச்சனி கிடையாது, ஜென்மச்சனி. சனி பகவான் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் பலன் கொடுப்பாரு. 2 வருஷம் 2.25 வருஷம் கும்பராசி நண்பர்களை வச்சு செஞ்சது. நம்ம பாவம் செய்திருந்தாலும் சரி அல்லது புண்ணியங்கள் செய்திருந்தாலும் சரி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கஷ்ட நஷ்டங்களை கொடுத்துருந்துருக்கும். பார்த்த இடத்துல காசு குணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குன்னு தேடுற காலமும் கொடுத்துருந்துருக்கும். இருக்கிற நகை நட்டு அடமானம் வச்சு பார்த்த சூழ்நிலையும் ஏற்பட்டிருந்திருக்கும். 2024 இருக்கட்டும் 2023 இருக்கட்டும் கும்பராசி நண்பர்களுக்கு அனுபவம் தான் நிறையா கொடுத்ததே தவிர வசதி வாய்ப்புகள் கொடுத்ததுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 2025 வருடத்தில் தனஸ்தானாதிபதியும் பிதிருஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் சேர்ந்து, தனஸ்தானாதிபதி பிதிருஸ்தானாதிபதி சுக்கிரன் சனி பகவானோட சேர்ந்து அவிட்டம் நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், செவ்வாவுடைய பார்வையில் இருக்கார். பூச நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கிறாரு, சனியுடைய நட்சத்திரத்தில் சனியும் பார்க்குறார். அப்போது இந்த சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். இது எல்லாமே நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஜனவரி பிப்ரவரி மார்ச் மன அழுத்தம் கம்மி பண்ணும். பொதுவாகவே 2.25 வருஷமாக கும்பராசி நண்பர்களுக்கு ஏகப்பட்ட மன அழுத்தம். ஒவ்வொரு விஷயத்துலையும் தோல்வி, சங்கடம், கஷ்டம், இந்த மாதிரி பலவிதமான மன அழுத்தம் கொடுத்துருக்கும். சில பேருக்கு வாழ்க்கையிலேயே கஷ்டமாக இருக்கும், சில பேருக்கு என்ன கஷ்டமே வாழ்க்கையாக இருக்குதுயா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். சினிமா படத்தில் சொல்கிற மாதிரி
எது எப்படி இருந்தாலும் ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், இந்த 3 மாதத்தில் மன அழுத்தம் சரியாகிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது கும்பராசி நண்பர்களுக்கு. உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லைங்க, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லைங்க, ஒரு மிஷன் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, இந்த நிமிஷம் நான் நிம்மதியாக இல்லைங்க. 3 வருஷத்துக்கு முன்னுக்கு நீங்கள் எனக்கு தேவையில்லை, எந்த ஜோசியும் எனக்கு தேவையில்லை, எந்த ஜோசிகாரரும் தேவையில்லை. இந்த 3 வருஷத்துக்கு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் எனக்கு நல்லது நடந்துராதா, ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு ஒரு போகும் வழி கிடைச்சிடாதா அப்படின்ற ஆதங்கத்தில் தாங்க நாங்கள் ஓடிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய கும்பராசி நண்பர்கள் தான் அதிகமாக இருக்கிறீங்க. இன்றைக்கும் இந்த கஷ்டத்துலையும் ஒருத்தருடைய வாழ்க்கைக்கோ வாழ்வாதாரத்துக்கு தான் நீங்கள் காரணமாக இருந்திருப்பீங்களே தவிர சங்கடத்துக்கோ கஷ்டத்துக்கோ காரணமாக நிச்சயமாக இருந்திருக்க மாட்டீங்க. அப்படி இருந்திருந்தால் கும்பராசியில் பிறந்திருக்கவே முடியாது. ஏன்னா 12 ராசி இருக்குது அப்படின்னா கும்பராசியில் பிறக்கணும்னா பிராப்தம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா கும்பராசியில் மட்டும்தானுங்க செவ்வாவுடைய சாரமும், முதல்ல செவ்வாவுடைய சாரம், கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய சாரம், இடையில ராகுடைய சாரம். அதாவது அவிட்ட நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதம், சதய நட்சத்திரம் 4 பாதம், புரட்டாதி நட்சத்திரம் 3 பாதம் கொண்டு இருக்கும். அப்போது வசக்கள் அவதரித்த நட்சத்திரமும், யமனேஸ்வரர் நீதியும் நேர்மையும் தவறாமல் வழி நடக்கக்கூடிய யமனேஸ்வரர் அவதரித்த நட்சத்திரமாக சதய நட்சத்திரம், குபேரர் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய இந்த புரட்டாதி நட்சத்திரம். இந்த மாதிரி இந்த நட்சத்திரத்தில் நாம் அவதரிக்கணும், பிறக்கணும்னாவே பிராப்தம் இருக்கணுங்க. நிறைய பேர் கும்பராசியில் பிறந்து என் அண்ணனை நான் கரை சேர்த்தனுங்க, அப்பா வந்து செஞ்சுட்டு போன அந்த கடன் எல்லாமே நான் கட்டணுங்க, என் தம்பிக்காரன் வாங்கின கடன் எல்லாம் நான் கட்டினேன், என் தம்பிக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இந்த மாதிரி மற்றவங்களுடைய வாழ்க்கைக்காகவும் வாழ்வாதாரத்துக்கும் அதிகமாக ஓடினவங்க இந்த கும்பராசியில் நிறைய பேர் இருப்பாங்க. சுயநலத்தை காட்டிலையும் பொதுநலம் அதிகமாக இருக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய மன அழுத்தமாக இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மன அழுத்தமாக இருக்கட்டும், ஏன் காசு பணம் கொடுத்துப்பட்டு ஏன்டா கொடுத்தோம், எதுக்குடா கொடுத்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மன அழுத்தமாக இருக்கட்டும், இந்த மன அழுத்தங்கள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த 3 மாதம் கும்பராசி நண்பர்களுக்கு இருக்கும். இதில் மாற்று கருத்து கிடையாது. சரி, மார்ச் மாதம் 29 தேதிக்கு மேலே நம்ம ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? 2.5 வருஷம் அங்கே தானே இருக்க போகிறாரு, அது எப்படி இருக்கும்? மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் நம்ம ராசியிலேருந்து 2வது பாவகத்துக்கு போயிட்டு புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் வந்து யாருடைய நட்சத்திரத்தில் இயங்குறாரோ, யாருடைய வீட்டில் இருக்காரோ அவரை பார்க்குறாரு சனி பகவான். நீங்கள் நினைக்கலாம், சார் நீங்கள் சொல்கிறது வருஷ பலன் சொல்கிறீங்களா சார், இல்லை சனி பயிற்சி பலன் சொல்கிறீங்களா சார்? வருஷ பலன்னா எனக்கு என்ன? ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த இடத்துல இருந்து ஆட்சி பண்ணுதோ செயல்படுதோ அந்த செயல்பாடு தான் பலன்கள். அது மாத பலனாக இருந்தாலும் சரி, வருட பலனாக இருந்தாலும் சரி, தின பலனாக இருந்தாலும் சரி. வருட பலன் அப்படின்னா இந்த கிரகத்தை மட்டும் நம்ம வச்சு கிரகச்சி சொல்கிறது ஜோதிடம் இல்லை. ஒவ்வொரு கிரகமும் எந்த நேரத்தில் எந்த நாளில் எங்கே இருக்க போகுதோ அதை வச்சு சொல்லக்கூடியது தான் ஜோதிடம். சனி பகவான் 2வது பாவகம் தனஸ்தானத்தில் தனகாரகனுடைய நட்சத்திரம், தனகாரகனுடைய வீட்டில் இருந்து 27 நாள், புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் சனி பகவான் இருக்க போகிறது 27 நாள். மார்ச் மாதம் 29லிருந்து ஏப்ரல் மாதம் 27 வரை அந்த 27 நாள் குரு பகவானுடைய வீட்டில் தான் இருப்பார், குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் இருப்பார், குரு பகவானை பார்ப்பார், புத்திர செல்வம் பெருகும். வேற ஒன்றும் கிடையாது. அந்த தருணம் எப்படி இருக்கும்னா கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பிள்ளை செல்வம் இல்லாமல் சிரமப்பட்டு இருக்கிறனுங்க, போகாத கோவில் குளம் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது, கேட்காத ஜோசியம் இல்லைங்க, இந்த மாதத்தில் நின்றுடும், அடுத்த மாதத்தில் நின்றுடும், இப்படி சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு காதெல்லாம் எனக்கு புளிச்சு போச்சுங்க. சொல்லக்கூடியவங்க இருக்க தானே செய்கிறீங்க, கேட்டு கேட்டு என் காது புளிச்சு போச்சுன்னு சொல்லிட்டு. எது எப்படி இருந்தாலும் 2025வது வருடத்தில் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் கும்பராசி நண்பர்களுக்கு புத்திர செல்வம் ஏற்படுத்தக்கூடிய தருணம். மார்ச் மாதம் 29லிருந்து ஏப்ரல் மாதம் 27 வரை 29 நாள். இந்த 29 நாள் இன்னொரு விஷயத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கிடலாம். எப்படின்னா, தீராத வழக்கு இருக்குது, 15 வருஷமாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குதுங்க,
3 தலைமுறையாக எங்கள் சொத்து பத்து பிரிக்காமல் இருக்கிறோங்க அப்படின்னா இந்த தருணத்தில் அந்த முயற்சி எடுத்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். 2 தலைமுறையாக 3 தலைமுறையாக பாகப்பிரிவினை செஞ்சுக்கிடலைங்க அப்படின்னா விதிகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2வது பாவகம் குடும்பஸ்தானத்திலிருந்து குடும்பஸ்தானாதிபதி நட்சத்திரம் வாங்கக்கூடிய தருணத்தில் குடும்பஸ்தானாதிபதியை பார்க்கக்கூடிய சூழலில் குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் அந்த நேரத்தில் சந்திர பகவான் சொல்லக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் அவர் இருப்பார். இது எல்லாமே நமக்கு சிறப்பாக இருக்கும். அப்போது அந்த 27 நாள் மார்ச் டு ஏப்ரல் 27ஆம் தேதிக்குள்ளார 29 நாள் வரும். 27 நாளில் 29 நாள். அந்த 29 நாள் புத்திர செல்வம் பெறுகிறதுக்கும் பாகப்பிரிவினை செய்துக்கிறதுக்கும் தீராத ஒரு சொத்து பிரச்சனை சரிப்படுத்திக்கிறதுக்கும் வழக்கு பிரச்சனை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது, பயன்படுத்திக்குவாங்க. சரி, நமக்கு மே மாதம் ஜூன் மாதம் எப்படி இருக்கும்? மே ஜூன் இது ரெண்டுமே முக்கியமான கிரகம் தனஸ்தானாதிபதி பயிற்சி அடைகிறாரு. 4வது பாவகத்தில் இருக்கிறவர் 5வது பாவகத்துக்கு போக போகிறாரு மே மாதம் 15ஆம் தேதி. அதே மே மாதம் 19ஆம் தேதி ராகுவும் கேதுவும் பயிற்சி அடைகிறார். ஐயா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ராகு கேது பயிற்சின்றது கும்பராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்காது. ஏன் அப்படின்னா ஆசைகள் அதிகமாக தூண்டும். உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் நம்ம சனி பகவான் போகிறதோ அது பாதச்சனியாக வந்துடுவார். 2ல் இருக்கிற ராகு உங்கள் ராசியில் வர்றதோ மே மாதம் 19ஆம் தேதி ராகுவும் கேவதும் பயிற்சி அடைவார். அந்த சூழலில் கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு கொடுத்துரும், காதலர்களுக்கிடையே பிரிவினைகள் கொடுத்துரும், சூதானமாக இருக்கணும் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம். ஆனாலும் நம்ம செஞ்ச புண்ணியமோ என்னவோ தெரியல, குரு பகவான் ராசிக்கு 4வது பாவகத்திலிருந்து ராகு கேது பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி மே மாதம் 19ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிறாருன்னா மே மாதம் 15ஆம் தேதி குரு போயிட்டு 5க்கு போயிட்டு 5வது பாவகத்திலிருந்து 9வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போது மழை போல் நமக்கு பிரச்சனை வந்தாலும் பனி போல் தீர்ந்துடும். அதுக்காக கணவன் மனைவிக்குள்ளார சங்கடமே இல்லாமல் இருந்துடும் நினச்சிடாதீங்க. நமக்கு மே ஜூன் 2 மாதம் கணவன் மனைவிக்குள்ளார நிறைய கருத்து வேறுபாடுகள் கொடுக்கும், காதலர்களுக்கு இடையிலேயே கருத்து வேறுபாடுகள் கொடுக்கும், நிறைய பேர் பிரிவினைகள் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கொடுத்துரும். கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க. அதுபோக அந்த மே ஜூன் மாதம் இந்த விஷயங்களை தவிர்த்து சாதகமான விஷயம் என்ன இருக்குதுங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனையோ பேருக்கு நான் வெளியே போகணுங்க, மேல்நாட்டில் போய் நான் வேலை பார்க்கணுங்க, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகத்துக்கு நாங்கள் போகணுங்க அப்படின்ற ஆசை, போக முடியலையே செய்ய முடியலையன்ற ஆதங்கமும் இருக்க தான் செய்யுது. கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மே மாதம் ஜூன் மாதம் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான பிராத்தம் இதெல்லாம் நமக்கு ஏற்படும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா கஷ்டம் இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்வு. இதுதானே ஜூலை மாதம், ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதம் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏற்பட்டிருந்த அந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. சரி, நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு நான் சாதகமாக எடுத்துக்கிறது, இது நடக்குமா சார்? நான் உங்கள் ராசிக்கு தான் பலன் சொல்கிறேனே தவிர உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லலை. ஆனாலும் இந்த கிரக அமைப்புகள் கொண்டு உங்களுக்கு நான் பலன் சொல்கிறேன். நான் வாக்கு சொல்கிறதோ குத்துமதிப்பாக சொல்கிறதோ அதெல்லாம் இல்லை, ஆதாரம் இல்லாமல் எதுவும் சொல்லலை. ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் சனி பகவான் நம்ம ராசி அதிபதி வக்கரத்துக்கு வந்துடுவார். அந்த ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த தருணம் பார்த்திங்கன்னா நம்ம ராசிக்கு 2வது பாவகத்தில் ராசிக்கு 5வது பாவகத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருந்து திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரம், சிவன் அவதரித்த நட்சத்திரத்தில் குரு வருவார். அப்போ குரு நம்ம ராசி மேலே பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ராகுவை பார்ப்பார். தனஸ்தானாதிபதி யாருடைய சாரம் வாங்குறாரோ அந்த சாரத்தில் பயணித்து 9வது பார்வையாக அந்த சாரநாதனை பார்க்குறார். அந்த சாரநாதனாகப்பட்ட ராகு உங்கள் ராசியில் பயணிப்பார். அந்த நேரம் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் நீங்கிறதுக்கும் கடன் பிரச்சனைகள் சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான பாதை அந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். மனுஷன் அப்படின்னா எதிர்பார்ப்புகள் எப்பயுமே இருக்கும்.
5 வயசுலனா விளையாடக்கூடிய பொருட்கள் மேலே நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கும், ஆசை இருக்கும். 10 வயசு அப்படின்னா விளையாடணும், சைக்கிள் ஓட்டணும், அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள், ஆசைகள் அதிகமாக இருக்கும். வயசுக்கு தகுந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது, அதுதான் மனசால். அப்போது எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையணும் ஒன்று. அதுலேயும் மிக முக்கியமானது என்னென்னா கடன் பிரச்சனை நீங்கணும், நோய் இல்லாத வாழ்வு இருக்கணும். இது 2 தானே மெயின். அப்போது உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்துக்கு இருக்கக்கூடிய குருவுடைய அமைப்புகள் அந்த நேரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதம், இந்த 3 மாதம் நிச்சயமாக உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சீராக இருக்கும். கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்கும், வாழ்க்கைக்கு வறட்சி கொடுக்கும். இந்த வாழ்க்கைக்காக தான், இந்த சூழ்நிலைக்காக தான், இந்த தருணத்துக்காக தான் கிட்டத்தட்ட 2-2.5 வருஷம் நான் பார்த்துட்டு இருந்தேனுங்க, எதிர்பார்த்துட்டு இருந்தேனுங்க அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பிரபஞ்சம் நிச்சயம் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்க போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோக நிறைய வீட்டில் பிரிஞ்சு போன குடும்பம் ஒன்று சேருவாங்க, பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. அதுபோக அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, அக்கா தங்கச்சிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், சொந்த மந்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்தது, செய்யாத தப்பு செஞ்சன்ற பேர் வந்தது. இது எல்லாமே ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு சரியாக போகுது. இதில் மாற்று கருத்து கிடையாது. அதுபோக அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மந்த் எப்படி இருக்கும்? இந்த 3 மந்த் நமக்கு ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதியும் நமக்கு வக்கரத்தில் இருப்பார். ஏன் நம்ம ராசியில் இருக்கக்கூடிய அந்த ராகுவும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுய நட்சத்திரத்துக்கு வந்துடுவார். ராசிக்கு 5ல் இருக்கக்கூடிய கிரகமும் வக்கரத்தில் இருப்பார், ராசிக்கு 2ல் இருக்கிற கிரகமும் வக்கரத்தில் இருப்பார். இதெல்லாமே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, லாபஸ்தானத்தை சனி பகவான் குருவுடைய வீட்டை பார்க்குறார். சனி பகவான் குருவுடைய வீட்டில் இருந்து குருவுடைய வீட்டையும் பார்க்குறார், நம்ம லாபஸ்தானத்தை பார்க்குறார். இந்த குரு சனியுடைய வீட்டை பார்க்குறார். அதாவது தனகாரகன் மேலே தொழில்காரகன் போகிறது சிறப்பு. தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தொழில்காரகனுடைய வீட்டை பார்க்குறதும், தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி தனகாரகனுடைய வீட்டை பார்க்குறதும் சிறப்பு. சுய தொழில் செய்யணுன்ற ஆசை இருக்குது. கடந்த 2 வருஷமாக என் வேலையில் ரொம்ப சங்கடம் இருக்குது, வேலை செஞ்சேன் நட்டமாகி போச்சு, இந்த நேரத்தில் செஞ்சுக்கிடலாமா சார் அப்படின்னா தாராளமாக செஞ்சுக்கிடலாம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என் பேச்சு கேட்டு சுய தொழில் செஞ்சு நட்டம் ஆச்சுன்னா உங்களுக்கு காசு பணம் மட்டும்தான் நஷ்டம். ஆனால் அதுக்கு காரணம் நானாயிடுவேன். நான் சொன்னதுனால தான் நீங்கள் செய்கிறீங்க. அதை விட பாவம் வேறு எதுவுமே கிடையாது எனக்கு, இல்லையா? 100% சொல்கிறேன், அந்த பாவம் எனக்கு வராது. ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அந்த நேரத்தில் நட்டப்படாது. எரியறது எடுத்தால் கொதிக்கிறது அடங்கினு சொல்லுவாங்க. எரியிற வரைக்கும் தான் கொதிக்கும், இல்லையா? இதுதான் ப்ராக்டிக்கல். வரக்கூடிய 2025வது வருடத்தில் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் 100% சாதகமாக இருக்கும். செய்யக்கூடிய தொழில் அப்படின்னு சொல்லலாம், ஏன் செய்துக்கிட்டு இருக்கிற தொழிலும் சொல்லலாம். செய்ய போகிற தொழில், செய்துக்கிட்டு இருக்கிற தொழில் 2மே நமக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா அந்த நேர காலங்கள் இந்த கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, ரொம்ப ரொம்ப அருமையான நேர காலங்களாக இருக்கும். அரசாங்கத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு அந்த நேரத்தில் பதவி உயர்வு ஏற்படுத்தும். அயல்நாட்டில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு வீடு வாசல் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அயல்நாட்டில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படுத்தும். நான் டாலரில் சம்பாதிக்கிறேனுங்க அப்படின்னா, ஒரு $3000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 2025வது வருடத்தில் அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் $5000 சம்பாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். எது எப்படி இருந்தாலும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025 கும்பராசி நண்பர்களுக்கு சாதகமான அனுகூலங்களை கொடுக்க போகுதுன்றதில் மாற்று கருத்து கிடையாது. பொதுவாக பழக்கப்பட்ட பாதைக்கும் பழக்கப்படாத பாதைக்கும் வித்தியாசம் இருக்குது. பழக்கப்பட்ட பாதையில் பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, தைரியமாக போகலாம். எந்த இடத்துலையும் மேடு பள்ளம் எந்த இடத்துல இருக்கோ நமக்கு தெரியும். பழக்கப்பட்ட பாதை தைரியமாக போகலாம்.
பழக்கப்படாத பாதை, மேடு பள்ளம் தெரியாது, நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நம்ம செயல்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி பழக்கப்பட்ட பாதைன்றது கடந்து வந்த தூரம். வாழ்க்கையில் போன ஒரு 5 வருஷம் எப்படி இருந்தது நமக்கு தெரியும். அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் பழக்கப்படாத பாதை. அதை பார்த்துக்கிறது தான் இந்த ஜோதிடம். இந்த ஜோதிடத்தில் உண்மைத்துவம் இருக்கிறதுனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த பொக்கிஷத்தை இத்தனை வரம் கட்டி காப்பாற்று நம்ம கொண்டாந்து கொடுத்தாங்க. ஜோதிடர்கள் 1000 பேர் 1,00,000 பேர் தப்பாக இருக்கலாம், ஒருபோதும் இந்த ஜோதிடம் தப்பாகாது. நிச்சயம் கும்பராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயமும் மிகப்பெரிய ஆனந்தமும் வரக்கூடிய தருணமாக இந்த 2025வது வருடம் வரப்போகுதுன்றதில் இதில் மாற்று கருத்து நிச்சயமாக கிடையாது. தம்பி நீ சொன்னது நடந்ததுயா அப்படின்னு சொல்லுவீங்க. அண்ணே நீங்கள் சொன்னது நடந்ததுங்கண்ணே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. உழைப்புன்ற விதையை நீங்கள் விதைத்தால் 2025வது வருடத்தில் விருச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி நிச்சயமாக வந்தே தீரும். அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.